குத்து விளக்கெரியே கோட்டுக்கான் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சயனத்தின் மேலேறி கொத்தவர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்துடங்கண்ணினாய் நீ உன்மணாளனை எத்தனை போதும் துழிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயா தத்துவமென்று தகவலோரெம்பாய். முந்தைய பாசுரத்தில் சீரார் வலை ஒலிப்ப வந்து திறவாய் என்று நப்பின்னையை இந்த பெண்கள் வேண்டினர். உடனே அவளும் எழுந்து கதவை திறக்க வந்தாள். அப்போது கண்ணன் நம் திருவடி பற்றின அடியாரை தன் அடியாராகவே இவள் எண்ணுவது போல இந்த ஆய்ச்சியரையும் எண்ணி அவர்களுக்கு உதவ போகிறாளே என்று நினைத்தான். உடனே நப்பின்னை கதவை திறக்காதபடி அவளை தடுத்து இழுத்து பஞ்சனையில் தள்ளி அவள் மீது மயங்கி கிடந்தான். நப்பின்னையும் ஆய்ச்சியர் வந்த காரியத்தை மறந்து கிடந்தார். அதனால் நம் முயற்சியை தடை செய்து ஆய்ச்சியரின் வெறுப்புக்கு நம்மை ஆளாக்கிவிட்டானே கண்ணன் என்று வாய் திறக்காது கிடந்தாளாம் நப்பின்னை. அவளிடம் இந்த பாசுரத்தில் மீண்டும் வேண்டுகிறார்கள் ஆய்ச்சியர்கள். நிலை விளக்குகள் நாற்புறமும் ஒளிபரப்ப எரிகின்றன. யானை தந்தங்களினால் ஆன கால்களை உடைய கட்டில், அதன் மீது மெத்தென்று இருக்கும் படுக்கை, அந்த படுக்கையும் அழகு, குளிர்ச்சி, மென்மை, பரிமள மனம், வெண்மையான தூய்மை என 5 குணங்களை உடையதாக உள்ளது. அதன் மீதேறி சயனித்தபடி கொத்து கொத்தாக அலர்கின்ற மலர்களை அணிந்த கூந்தலை உடைய நப்பின்னை பிராட்டியின் திருமுலை தடங்களை தன் மேல் வைத்தபடி பள்ளி கொள்கின்ற கண்ணா, அகன்று திருமார்பினை உடைய பிரானே, உன் வாய் திறந்து ஒரு வார்த்தையேனும் அருளிச் செய்ய வேண்டும். மையிட்டு அலங்கரிக்க பெற்ற குளிர்ச்சி பொருந்திய அகல விரித்த கண்களை உடைய நப்பின்னையே, நீ உன் மணாளன் கண்ணபிரானை ஒரு நொடி பொழுதும் படுக்கையை விட்டு எழவிடுகிறவளை போல் தெரியவில்லை. கன நேரமேனும் அவன் உன்னை பிரிந்து இருக்காத நிலையை நீ ஏற்படுத்தி இருக்கிறாய். ஆஹா, நீ இப்படி இருப்பது உன் தகுதிக்கு பொருத்தமே. ஆனால் நீ எங்கள் மீது பாராமுகமாக இருப்பது உன் கருணை உள்ளத்துக்கு தக்க தத்துவமோ அன்று? எனவே எங்களுக்கு கருணை காட்டு என்கிறார் ஆண்டாள். திருவெம்பாவை பாடல் 19. உம் கை இரு பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப் பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதார் தோல் சேரற்க, எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. கங்குகள் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க, இங்கிப் பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல் எங்களிலேன் ஞாயிறு எமக்கேலோர் என்பாவாய். உன் கையில் ஒப்படைக்கப்படும் என் மகள் இனி உனக்கு மட்டுமே உரிமை உள்ளவள் என்று திருமணத்தின் போது பெண்ணின் தகப்பனார் மாப்பிள்ளையிடம் கூறும் வழக்கம் ஒன்று உள்ளது. அப்படி உனக்கு மட்டுமே உரிமையான நாங்கள் எங்களை திருமணம் செய்ய விரும்புபவர் எப்படி இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி உரிமையுடன் விண்ணப்பிக்கின்றோம். உன் அடியாராகிய எங்களை மனம் முடித்து தழுவ வருபவர்கள் உன் அடியார்களாக மட்டுமே இருக்க வேண்டும். உன் அடியார்கள் மட்டுமே எங்களுக்கு இணையாக துணையாக எங்கள் தோள் சேர வேண்டும். எம் தலைவனான உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்க வேண்டும். உனக்கான
திருப்பணிகளைத் தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு தெரிய வேண்டாம். இரவும் பகலும் கூட தெரியாமல் உன் பணியே செய்து வரும் வகையில் நாங்கள் கிடக்க வேண்டும். இப்படி ஒரு நிலையை எங்களுக்கு பரிசாக நீ வழங்கினால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கென்ன? அது உதிக்காமலேயே போனால்தான் என்ன? அழகிய பெண்ணே, ஈசனை மறவாது பாட எழுந்து நீ வா. எங்களுக்கு எப்படிப்பட்ட மணமகன் வர வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு உரிமை வழங்கிய எம் ஈசனே, இதுவே எமக்கு பெரிய அங்கீகாரம். இதனினும் சிறப்பான ஒரு வேண்டுகோள் ஒன்று உண்டு. அது உன் அடியார்களை மட்டுமே நாங்கள் சேர வேண்டும் என்பதே. யுகம் யுகம் நின்று நிலைக்கும் சிவமாகிய உன்னை நாங்களும் தலைமுறையாக தொடர்ந்து வழிபட வேண்டும். அதற்கு எங்களுக்கு உன் அடியார்களே மணவாளனாக வர வேண்டும். அடியார்கள் அல்லாத மற்றவர் எம்மை அடைந்தால் அது உன் பூஜைக்கு இடையூறு விளைவிக்கலாம். நல்ல கணவனை அடைவது என்பது தலைமுறையை சிறப்பாக அமைக்கும் ஒரு பணியே. தன் கணவன் தம் விருப்பப்படி அமையாமல் புற சமயத்தை சார்ந்து இருந்ததால் பெரிதும் துன்பப்பட்டவர் மங்கையர்க்கரசியார். குல வழியாகத்தான் வணங்கி வந்த ஈசனை பலர் அறிய வணங்கக்கூட முடியாமல் அவதிப்பட்டவர் சோழர் குல வள்ளியான மங்கையர்க்கரசியார். மதுரை மன்னனாம் கூன் பாண்டியனை மணந்து அவனை சைவத்தின் பால் திருப்பி நின்ற சீர் நெடுமாறன் என புகழ்பெற வைத்தவர் மங்கையர்க்கரசியாரே. அதனால்தான் சைவ உலகம் அவரை பலவாறாக போற்றி பணிகிறது. சோழ குலத்தில் மணிமுடிச் சோழருக்கு திருமகளாக மாணி என்ற பெயரோடு பிறந்த இந்த திருமகள் சிறுவயது முதலே ஈசனின் மீது பக்தி கொண்டவர். நீரு அணியாமல் 5 எழுத்து ஓதாமல் மாணி இருந்ததே இல்லை என்கின்றன சைவ நூல்கள். எனினும் அரசியல் நிர்பந்தங்களினால் அவள் மதுரை மன்னனை மணக்கிறார். அங்கு புற சமயவாதிகளால் கட்டுப்படுத்தப்பட்டு சைவத்தை பின்பற்றவும் இயலாமல் வாடுகிறாள். அந்த நிலையில்தான் காழிப்பிள்ளையாம் சம்பந்த பெருமானின் பெருமைகள் அறிந்து அவரை வரவழைத்து புற சமயவாதிகளை தோற்கடித்து பாண்டிய மன்னனின் வெப்பு நோயை தீர்க்க வைத்து அவனை மீண்டும் சைவ சமயத்திற்கு மாற்ற வைக்கின்றாள். இதன் வழியே மீண்டும் தென்னாட்டில் சைவம் தழைத்தோங்க வழியும் காண்கின்றாள். இதனால் சைவ உலகம் இவரை மங்கையர்களுக்கு அரசி என்று போற்றுகிறது. நல்ல கணவனை அடைவது என்பது எங்களுக்கான விருப்பம் மட்டும் இல்லை. அது சைவத்தை காலந்தோறும் பரப்பிச் செல்ல எளிய வழி. எனவே எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரம்மே எங்களுக்கு உன் அடியார்களையே துணையாக அருள வேண்டும். அதற்காகவே இந்த மார்கழி நன்னாளில் அதிகாலை பொழுதில் நீராடி பூச்சூடி 5 எழுத்தை ஓதியபடி உன்னை வணங்க வருகின்றோம். எங்களின் இந்த எளிய வேண்டுதலை நிறைவேற்றினால் போதும், வேறு எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை என்கிறது இந்த பாடல். உங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.